ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காய்கறி ஒட்டுமொத்தமாகவே தீர்ந்து போச்சு. ஓகேவா? 2 வெங்காயம் மட்டும் தான் இருந்தது. ஒரே ஒரு குடமிளகா இருந்தது. இதை வச்சு நம்ம எந்த ரெசிப்பியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி எனக்கும் வந்து கிளாஸஸ் ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பட் ஈவினிங் மேலே கிளாஸஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் எனக்கு டைம் கிடைச்சப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 அந்த 2:30 ரேஞ்சில் போயிட்டு நான் காய்கறி வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ நான் எப்போயுமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடையில் தான் நான் வந்து வாங்குவேன். எனக்கு இது வந்து நல்லா பழகி போச்சு. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கும் மேலே. இங்கே வேப்பம்பட்டு வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த கடையில் எனக்கு வந்து பழகி போனதுனால நான் அங்கே வந்து ஹேண்டியாக இருக்கும். எல்லாம் விலையும் போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றும் விலை கேட்க தேவையில்லை. போகணுமா, நமக்கு வேணுன்ற பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோமான்னு வரலாம். முக்கியமாக இதில் என்ன அட்வான்டேஜ்னால், அந்த கடையில் அவங்க வெங்காயத்தை, தக்காளி எல்லாம் கூட ரேட் வைஸு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ 25, 30, 35 அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கடையில் போய்ட்டு நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதே போல் அந்த கடையை காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆகிட்டா இனிமே எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிடும். ஸோ முக்கியமாக ஃப்ளிப்கார்ட் டெலிவரி எல்லாம் கொடுக்காததுக்கு ரீசனு, அங்கே வந்து ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹால்ட் ஆகிடுது, கேட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. அதனால் எங்களுக்கு டிலே ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து சான்சஸ் கம்மின்னு சொல்லிட்டு பிக் பேஸ்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம், இந்த பெருமாள்பட்டி ஏரியாவுக்கு வரதுக்கு. மேபி அந்த பக்கம் சிடிஹெச் ரோட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி இஷ்யூஸஸ்லாம் இருந்தது. மேபி இப்போ அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறத விட அந்த பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இனிமேல் நம்ம அந்த கேட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகலாம், வரலாம். அப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா அமையும். ஸோ அதனால் இனிமேல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈவன் இந்த கிராசரி டெலிவரி, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அமேசான்லலாம் வாங்குகிறேன். அமேசான்லலாம் வந்து இறக்குறாங்க. பட் இன்னும் நிறைய கூட காம்படிஷன் வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே வண்டியெல்லாம் கூட ஏறி நிற்கிது பார்த்தேன். ஸோ மிஞ்சி போனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அது வந்து மக்களோட உபயோகத்திற்காக திறந்து வச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் வாங்கின காய்கறியெல்லாம் எவ்வளோன்னு பார்ப்போம். கோஸ் வந்து 35 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா 24 ரூபா, சௌச்சௌ 28 ரூபா, முள்ளங்கி 20 ரூபா, புடலங்காய் 20 ரூபா, கேரட் 38, வாழைப்பழம் ரெண்டும் சேர்த்து 60 ரூபா, ஸோ முருங்கைக்காய் 15 ரூபா, தக்காளி 38, ஸோ அதுக்கப்புறம் அவரைக்காவும் 20 ரூபா, ஸோ உருளைக்கிழங்கு 32, இஞ்சி 5 ரூபா, பீன்ஸு 20 ரூபா, எலுமிச்சம்பழம் 20 ரூபா, ஸோ பூண்டு வந்து 1/4 கிலோ 35 ரூபா, கத்திரிக்காய் வந்து 2 வெரைட்டியும் சேர்த்து 50 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தாங்க. அந்த என்ன அது சொல்லுவாங்க, திம்ஸ் கட்ட மாதிரி இருக்குது, அது பேர் வந்து மறந்து போயிட்டேங்க. அதோட ரேட்டு வந்து எவ்வளோ சொன்னாங்களே, 30 ரூபா. அது 1/2 கிலோ போல். அது என்னக்கான்னு தெரியலையே, டிம்ஸ் கட்ட மாதிரி இருக்குன்னு தான் தெரியுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 75 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். ஸோ இந்த வாட்டி அவங்க ஃப்ரீயாக வந்து கருவேப்பிலை கொடுப்பாங்க, அது கொடுக்க மறந்துட்டாங்க போல். இனிமேல் கருவேப்பிலைக்காக மறுபடியும் போக முடியுமா? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து என்ன சொல்லுவாங்க, திம்ஸ் கட்ட மாதிரி இருக்குது, அது பேர் என்னங்க மறந்து போச்சு எனக்கு. சொரக்கான்னு தானே சொல்லுவாங்க. 2 முருங்கைக்காய் 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பரவாயில்ல இல்லையா? ஸோ நான் இந்த வாட்டி இந்த பூண்டு எல்லாத்தையுமே நான் உரித்து வச்சுட்டேன். ஸோ அதோட தோலெல்லாம் கூட உரிச்சிட்டேன் பாருங்கள். பச்சை மிளகாய் எப்போயுமே காம்பு வந்து கிள்ளிட்டு நம்ம கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்க பச்சை மிளகாலாம் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும். நல்லா இருக்க பச்சை மிளகாலாம் தனியாக வந்து இன்னொரு கவரில் போட்டு வைக்கணும். அதே போல் முருங்கைக்காய் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் நான் வந்து ஒரு டப்பா போட்டு நான் வச்சுடுவேன். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுட்டு நான் இந்த மாதிரி தனித்தனியாக கவரில் போட்டுட்டு நான் அந்த ஃப்ரிட்ஜில் கீழே வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் வந்து நான் போட்டு வச்சுடுவேன். அதே போல் ஒரு சிலதெல்லாம் வெளியில் தான் வைக்கணும். இந்த உருளைக்கிழங்கு, இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா வெளியில் வச்சா தான் நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா அதையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ட்ரேயில் போட்டு நான் டிவி பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடலான்னு பார்த்தேன். ஸோ டிவி ஷெல்ஃப் மேலே என்ன இது கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் வாட் டு டூ, ஆல்ரெடி கிச்சன் வந்து சின்னது தான். நமக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு அமைச்சிக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சின்ன வயசில். அதுவும் எவ்வளவோ எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி நான் வந்து கஷ்டப்பட்டு நான் அமைச்சிக்கிட்டது போக, இப்போ என்னுடைய கசின் லாவண்யான்றவளுக்கும் அவளோட புருஷன் அந்த வீணாக போனவன், அந்த உருப்படாதவன், உதவாக்கறேன் அந்த இத்தீஷ்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடனாக இல்லையா, நான் வந்து என் பேரில் கடனை வாங்கி கொடுத்து அதை மோசம் போயிட்டு
இப்போ என்னுடைய வீட்டு முன்னாடி எல்லாரும் வந்து காசு கட்டுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? பக்கத்துல அக்கத்துலலாம் போய் விசாரிக்கிறாங்க. தேவையா? இதுக்கு நான் வீடு வாங்கினப்பவே நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் டீஃபால்ட் பண்ணி செட்டில்மெண்ட் போயிருந்தா எனக்கு 20 சவரன் நகை இருந்திருக்கும். அது ஒரு 15 லட்சம் ரூபாய் இப்போ விற்றா கூட எனக்கு காசு கிடச்சிருக்கும். அது ஒரு நஷ்டம். எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? நான் வட்டி மட்டுமே 3 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பேன். 2 வருஷத்தில் நான் அக்கௌண்ட்டெல்லாம் நான் ப்ரீ க்ளோஷர் பண்ணேன். அப்போ அது இன்னும் வந்து கட்டுற மாதிரி இருந்தால் இன்னொரு 3 லட்சம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுவோமே, அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணி நான் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸோடு நான் கட்டி முடித்தேன். இப்போ அந்த 3 லட்சம், அந்த 15 லட்சம், அந்த நகையோடது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நஷ்டங்க. எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம். அது பத்தாதுன்னு இப்போ இந்த லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்த லோனுக்கு நான் வந்து செட்டில்மெண்ட்டுக்காக நான் மல்லு கட்டி அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். என் காசு, என் செட்டில்மெண்ட்டு, அதாவது என்னுடைய கிரெடிட் கார்டு எல்லாமே வீணாக போய்கிட்டே இருக்குது. நான் ரொட்டேஷன் பண்ணி இப்போ 37 லட்சம் கடனாளியாக இருக்கேன். அதில் என்ன தான் செட்டில்மெண்ட் பண்ணாலும் என் கை காசு போய் தொலைய போகுது. ஒரு 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் எவ்வளோ சர்வசாதாரணமாக பேங்க்குக்காரங்க கேட்டால் கொடுத்துடணுமா? அந்த லாவணியை கேட்டது கொடுத்தது பத்தாதுன்னு இப்போ இந்த தலைவலி வேறு எனக்கு. ஸோ என்னுடைய சிபில் ஸ்கோரு 780க்கும் மேலே இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபால்ட் ஆக குறைஞ்சி வந்துருச்சு. அப்புறமா 750 ஆச்சு. இப்போ 660 நிற்கிது. எவ்வளோ குறைஞ்சி போச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு 2-3 மந்த்ஸில் இவ்வளோ குறைஞ்சி போச்சு. இது குறைஞ்சதுனால எனக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளமு? இப்போ நான் சூப்பர் மணின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நான் ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணுறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 590 ரூபாய்க்கு நான் பே பண்ணுறேன். எனக்கு கேஷ்பேக் 11 பைசா கிடச்சிது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 2 ரூபா 3 ரூபாயெல்லாம் கிடைக்கும். இனிமேல் சிபில் ஸ்கோர் குறைஞ்சதுனால இந்த பெனிஃபிட் எல்லாம் கூட நம்ம இழந்தாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலியாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நீங்கள் பாருங்கள். முன்னாடியெல்லாம் 2 ரூபா 1.25 ரூபாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இத்தனைக்கும் டிரான்சாக்ஷன் கம்மியாக இருந்தால் கூட அவ்வளோ கேஷ்பேக் கிடச்சிது. இப்போ டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்தாலும் 3 பைசா 8 பைசா 11 பைசான்னு கிடைக்கிது. இதெல்லாம் எப்படி 1 ரூபாவாக மாறி 10 ரூபாவாக மாறி நான் எப்படி ரீடீம் பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு இந்த லாவண்யாவால். இந்த லாவண்யா மேலே நான் எப்படி கேஸு போட்டு எல்லாத்தையும் வட்டியோடு சேர்த்து நான் எப்படி வசூல் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இப்போ இந்த மாதிரி கடனை வாங்கியிருக்கேன். கடனை நான் கட்டுறேன். கட்டலைன்னா கேளு. நான் கேரண்டின்னு சொன்னா இல்லை. கைமாத்தாவா கேட்டு வாங்கினா? இல்லை எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கேன்ல. அவளை நான் எப்படி பழி வாங்க போகிறேன்? அவங்கக்கிட்ட இருந்து எப்படி நான் வந்து 25 லட்சம் ரூபாய் கடன்ன்றது 40-50 லட்சம் ரூபாய் திருப்பி வாங்கணும்? ஏன்னா எனக்கே நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? பாருங்கள், 37 லட்சம் கடன், அதுக்கு மேலே வட்டி, அது இதுன்னு எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி கட்டியிருக்கேன் இல்லையா? எனக்கு எங்கள் அம்மாவை நான் இழந்திருக்கேன். என்னுடைய நிம்மதியை நான் இழந்திருக்கேன். அவங்க எனக்கு 50 லட்சம் கிடையாது 75 லட்சமாக திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் அவள் வந்து உத்தமி. இல்லைனா அவள் வந்து ஒரு தருதலை. எங்கே இருக்குதுங்கன்னு தெரியல. அவளுங்க எனக்கு 75 லட்சத்தை எழுதி கொடுக்கணும். என்கிட்ட காசு வாங்கி ஏமாத்துனதுக்கு அவள் கொடுத்தே தீரணும். இந்த தருதலைங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் ஒன்று தான் குறைச்சல். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைக்கு தினமும் வந்து பொண்டாட்டியை வந்து செஞ்சு 2 புள்ளைய பெற்று அதில் ஒரு புள்ளைய வந்து சிகிச்சை கூட பண்ணாமல் என்ன பிரச்சனைன்னு கூட பார்த்துக்காம அந்த குழந்தைய கொன்னுப்புட்டு என்கிட்டையும் வந்து காசை பிடிங்கிட்டு என்னையும் நடப்பணமாக மாற்றி எங்கள் அம்மாவையும் மன உளைச்சலில் கொண்டுட்டு அவங்க கடைசி காலத்தில் வந்து பார்க்க சொன்னாலும் பார்க்காம எப்படியெல்லாம் எங்கள் வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் என்னங்க பண்ண போகிறாங்க? இவங்க அடுத்தடுத்த தலைமுறையாக வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க உறவுக்காரங்க எல்லாம் வந்து நாசமாக போவாங்க. இவங்க செஞ்ச பாவத்துக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த பாவத்தை அனுபவிப்பாங்களா இல்லையா? கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் செய்கிற பாவத்துக்கான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தருவார். ஆனால் கடவுள் எங்கே இருக்கார்? எப்போ தான் வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறாருன்னு தெரியலங்க.